சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதே போல் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுகிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே போல் ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயுளையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறேங்க. கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரினுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி சொல்கிறார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையரு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும், அதே போல் வேளாண்மை ஏறும், அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும், உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விசுவாசு வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, அதனால் ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய விசுவாசு தமிழ் வருடம் அற்புதமான நல்ல வருடமாக அமையுதுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகட்டும், அதே போல் உங்களோட 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகட்டும், 2 பேருமே மாறுறாங்க. இந்த ராகு கேது மாற்றம் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று இந்த விசுவாசு வருஷம் எல்லா கிரகமும் மாறுது. ஒரு சில ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது நடக்கும், ஆனால் சனி பயிற்சி இருக்காது. சனி பயிற்சி இருக்கும், ராகு கேது பெயர மாட்டாங்க. அல்லது 2 பயிற்சியும் இருக்காது, குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ஒரு சில வருடம். ஆனால் இந்த வருடம் பார்த்தோம்னா எல்லா கிரகமும் 9 கிரகமும் மாறுறது. சனி பகவான் உட்பட, ராகு கேது உட்பட, குரு உட்பட, சூரியன் சந்திரன் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகக்கூடியது இந்த விசுவாச வருஷத்தில் இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய 7.5 சனி நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருடமாக அமையுது. அதற்கு முன்பாகவே 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு, அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேத்து, பொருளாதார ரீதியாக ஏற்கனவே சனி பகவான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மந்த சூழ்நிலை ஏற்படுத்துவாருங்க. இப்போ ராகுவும் உட்கார்றாரு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தேக்க நிலைகள் இருக்கும். டக்குன்னு பணம் வருது, டக்குன்னு பணம் போகுது, உங்களுடைய டிரான்சாக்ஷன் லட்சக்கணக்கில் ஆகிட்டுருக்குங்கிறது. அந்த டிரான்சாக்ஷன்கிறது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். லட்சக்கணக்கிலேருந்து அப்படிங்கிறது 10,000 20,000 40,000 50,000 அப்படிங்கிற ஒரு கிராஜுவலாக போயின்னு இருக்கும். அப்போது கொஞ்சம் கஷ்டமாச்சே அப்படின்னா பயப்படாதீங்க. அந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் சரியாக மே மாதம் 11ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா குரு பயிற்சி ஆகிடும். கரெக்டாக அந்த ஏப்ரல் 26 ராகு கேது, மே 11 கொஞ்ச நாள் தான், சற்றே கூட 15 நாள். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் மகர ராசியினுடைய 6ஆம் பாவத்தில் அமர்கிறார். 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானமாச்சே, அந்த இடத்துல போய் அமர்ந்தால் அது எப்படி நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரருக்கு 12ஆம் அதிபதி குரு. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், கெடுபலனை தரக்கூடியது. 6 8 12 கெடுபலன் தரக்கூடிய ஸ்தான அமைப்பு. அப்போது மகர ராசிக்காரருக்கு சூரியன் ஆகட்டும் குரு ஆகட்டும் கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடியவங்க. அப்போ அந்த கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் பாவத்தில் மறைவது கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்பாங்க.
அது மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பை மகர ராசிக்காரங்களுக்கு தருது. அதனால் இந்த வருடம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்க குரு பயிற்சி ஆனவனே ஒரு யோகம் இருக்குது. கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவர் குரு மாறுறது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வையினுடைய அஸ்பெக்ட், அதாவது அவருடைய பார்வைங்கிறது மாறு. சமசப்தம பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு அதனுடைய அவர் முதல்ல 5ஆம் பாவத்தில் இருந்து பார்க்குற பார்வைக்கும் இப்போ 6ஆம் பாவத்தில் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அப்போ குரு மாறி குரு பகவான் மாறி பயிற்சி ஆனோடனே அவருடைய பார்வையில் உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போது அந்த 2ஆம் பாவத்திற்குரிய சனி பகவான், 2ஆம் பாவத்திற்குரிய ராகு பகவான், இவங்களால் முன்னாடி சொன்னால் பாருங்கள், பொருளாதார தேக்க நிலைகள் கொஞ்சம் கிராஜுவலாக குறைய வாய்ப்பு இருக்குன்னு. அது எது வரைக்கும்னா ஒரு 15 நாள் தான். இந்த 15 நாள் அப்படியே குறையும். இவர் குரு பார்க்குறார் இல்லையா? குரு பார்த்த உடனே மறுபடியும் கோடி நன்மையாக மாறும். குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லைங்களா? அப்போது எப்படி லட்சங்கிறது 1000, 10,000, 20,000 அப்படின்னு வருதோ, அது மறுபடியும் லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு கோடி வரைக்கும் உயரும். அது அப்படியே மாறிடும். அதனால் ஒரு 15 நாளான தொய்வு நிலை இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. அதில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். அடுத்ததாக குரு மாறின உடனே ஒரு நல்ல பலன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய முடிவில் சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. சனி பகவானுடைய பயிற்சி ஆன பிறகு தான் 7.5 சனிங்கிறது நிவர்த்தி ஆகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026. அப்போது இந்த பயிற்சி ஆன பிறகுங்கிறது 3ஆம் பாவத்திற்கு சனி பகவான் வராரு. உங்களுடைய ராசிநாதன் பெரும்பாலும் கெடுபலனை தரமாட்டார். 7.5 சனிங்கிறதுலாம் 2வது பட்சம்தான். இருந்தாலும் கூட அந்த 3ஆம் பாவத்துக்கு வந்த பிறகு பொருளாதார உயர்வுகள் இருக்கும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார், நல்ல வளர்ச்சிகள், தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 7ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப வலிமையான இடம். இந்த கிரகநிலைகள் நல்லா இருக்கு. திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானம் வலிமையானால் தான் திருமணம் கைகூடும். அதனால் திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. 5ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில், 6ஆம் குரு பகவான் 5லேருந்து 6ல் போகிறதுனால அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயம், ரொம்ப நாளாக கல்யாணம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் தள்ளி போய் இந்த வருடத்தினுடைய கடைசியில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் அமையும். அதனால் மகர ராசிக்காரங்க முக்கியமாக இந்த வருடம் பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல வரன் கிடைக்கும். சிவாய நமக. உங்களுக்கு ஒரு சந்தேகம், நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான், சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் 2026 தான் சொல்லின்னு இருக்கேன். நிறையா பேர் இப்போது இந்த 2025 சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அது திருக்கணித முறைப்படி, திருக்கணிதம்ங்கிறது எல்லாமே ஒரு அனுஷ்டான முறை, அது ஒரு முறை. ஆனால் நம்ம பாரம்பரியமான ஜோதிடக்கலை, நம்மளுடைய தேசாச்சாரம், நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன். திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள், சூரியனார் கோயிலாகட்டும், திங்களூர் ஆகட்டும், அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும், அதே போல் திருவெண்காடு ஆகட்டும், அதே போல் ஆலங்குடி, கஞ்சனூர் ஆகட்டும், அதே மாதிரி திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், திருக்கடையூர், மயிலாடுதுறை, திருநாகைக்காரன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள், எல்லா க்ஷேத்திரம் சத்தவட க்ஷேத்திரங்காட்டும் எல்லா கோவில்களிலும் 90% நம்ம சொன்ன எல்லா கோவிலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான். சனி பயிற்சிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி நடக்குது. அதனால் அப்போ தான் நம்ம வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்களும் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனி பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். அதனால் இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறார். அதே போல் அடுத்த வருடம் 2026, ஆனால் இந்த விசுவாச வருஷத்துக்கு இதே வருடம், அதே போல் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாச வருடம் அருமையான நல்ல வருடமாகவும், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன்.
சிவாய நமக. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கூன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல். ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க. சிவாய நமக.